இன்னைக்கெல்லாம் நம்மளுடைய ராயபுரம் தாமெல்லாம் விட்டுருந்தாப்லங்களா தான் போட்டு தள்ளு போயிட்டா இருப்பாங்க. யாராச்சும் குரல் கொடுத்தீங்கன்னா நடக்கிறதே வேற. என்ன 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 சவுண்டு சார்? எது பேசுனா நீங்க பேசி முடிவு பண்ணுங்க சார். நான் ரூம்க்குள்ளே இருக்கேன். என்ன சார் ரொம்ப கேக்குறீங்க? சார் போங்க போங்க போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பேச சார் நான் எங்க பேசுறேன்? அப்படியா? நீங்களே நானே பேசவா? ஒன்றும் இல்லை சார். அவங்க என்ன ஏன்னு கத்தி பார்த்தாங்க. எத்தனை ஏ கத்துறது? எப்பா பார்த்தாலும் ஏன்னு நம்மளும் கும்புடு இருக்கிறாங்க. 106 பேர் இருக்கிறாங்க. நம்ம எம்எல்ஏக்கள் மட்டும் 106 பேர் இருக்கிறாங்கல்ல. டக்குன்னு நினைச்சிடறாங்கப்பா. அவங்க பயந்துடுறாங்க. சரி பை பை, இதுக்கு உங்கள்கிட்டலாம் பேச முடியாது, கூட்டம் அதிகமாக இருக்கு, சரி நான் போயிட்டு வரேன் வெளில அப்படின்ட்டு உடனே வெளியில் நடப்பு. நம்ம எடப்பாடி மாதிரி இருங்க. எனக்கு நான் ஆளுங்கட்சி கிடையாது, எதிர்கட்சி கிடையாது. நான் சும்மா உட்காந்துருப்பேன்டா, சும்மா உட்காந்துருப்பேன், சும்மா ஜாலியாக இருக்கணும் அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன். அது மாதிரி எதிர்த்து போனால் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு நடந்த அந்த கூட்டத்தொடரில் உண்மையிலேயே தலைவர் விஜய் அவர்கள் செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு, செம்ம ஸ்கோர் பண்ணிட்டாரு. இது வந்து எதிர்கட்சிகளுக்கு புரியுதோ இல்லையோ, மக்களுக்கு புரிஞ்சுது இவங்க எப்படி மோசமானவங்க, இன்னைக்கு எப்படி நடந்துகிட்டு இருக்கு. தலைவர் விஜய் அவர்கள் நான் எப்படி ஆட்சி பண்ண போறேன், எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, நான் என்னென்ன திட்டங்களை வச்சிருக்கிறேன், இந்தந்த திட்டங்களை பண்ணியிருக்கிறேன், இதுக்கு பிறகு இந்தந்த திட்டங்களை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த சூப்பராக சொன்னார்.